ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் டெய்லி லைஃப் அண்ட் எமோஷன்ஸ் சேனலில் பேச போகிறது என்னோட மைக்ரேனை பற்றி. இன்றைக்கி நான் பேச போகிறது என்னோட சிவியர் மைக்ரேன் ப்ராப்ளமை பற்றி. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக மைக்ரேன் ப்ராப்ளம் இருந்தது. சிவியர்னால் எந்த அளவுக்கு சிவியர்னால், நைட்டு ஆஃபீஸ் விட்டு வரும்போது கார்ஸ்லாம் வந்ததுன்னா அந்த லைட் என் கண்ணை கூசும். ஒரு பக்கம் ஃபேஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஆயிரும் அண்ட் கண்ணுலேருந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி வந்து ரொம்ப சஃபர் பண்ணேன். அண்ட் இந்த மைக்ரேன் அட்டாக்ஸ் எனக்கு வந்து 3 டேஸ் வரைக்கும் வரும். அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சதுன்னா எனக்கு 3rd டே வரைக்கும் அது இருக்கும். அண்டு நான் அதை வந்து ரொம்ப சேச்சுரேஷனாக என்னால் எங்கேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, சாரடான் டேப்லெட்ஸ் பேக் டு பேக் போட்டுட்ருந்தேன். பர் டே நான் வந்து 3 டேப்லெட்ஸ் அந்த அளவுக்கு போட்டுட்ருந்தேன். ரொம்ப 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 சஃபர் பண்ணேன். அந்த பெயின்ஃபுல்லான டேஸை என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் இது வந்து வென் ஐ சே 3 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சிச்சுவேஷனில் இது நார்மல் இரிட்டேஷனாக இருந்தது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருச்சு இது. ஸோ அப்போ தான் வந்து நான் டாக்டர்ஸ் எல்லாம் போய் வந்து மீட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. வென் ஐ செட் லைக் இது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்போது 3 டேஸ் வரைக்கும் எனக்கு மைக்ரேன் இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் எனக்கு ஹெட்டேக் இருக்காது. திரும்ப எனக்கு மைக்ரேன் வந்துடும். ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, என்ன பண்ணன்ட்டே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப மென்டலி சேச்சுரேட் ஆகி என்ன பண்ணுன்னு தெரியாத டைமில் ஐ ரீச்ட் அவுட் டு அ டாக்டர். அவர் வந்து என்கிட்ட கேஷுவலாக வந்து எனக்கு யோகா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார். பட் நான் வந்து அவரோட ஃபீட்பேக்கை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஹி கேவ் மீ டேப்லெட்ஸ். பட் அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வருமோ தவிர, நான் தூங்கி முழிச்சதுக்கப்புறமும் எனக்கு அந்த மைக்ரேன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேற வழியே இல்லாமல் நான் வந்து ஒரு யோகா சென்டரில் போய் சேர்ந்தேன். நான் இந்த கிளாஸுக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ் ஹோப்ஸோடலாம் போகல. சரி, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். ஆயுர்வேதிக் மெடிசின் ட்ரை பண்ணிட்டோம். அப்புறம் நிறையவே டாக்டர்ஸை வந்து இங்கிலீஷ் மெடிசின்காக ட்ரை பண்ணிட்டோம். சரி, இதுவும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஹோப்ஸோட தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது வை ஐ வாஸ் டிலேயிங் இட் அப்படிங்கிற மாதிரி. எனக்கே ரொம்ப ரிக்ரெட் ஆச்சுது. அந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட்டு 15 டேஸ் கிளாஸஸ், 2 வீக்ஸ் கிளாஸ் ஃபார் ₹1000 அப்படின்ட்டு. பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுது. ஒரு 21 டேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுது. ஏர்லி மார்னிங் 6 o'clock கிளாஸ். வீட்டிலேருந்து பக்கத்தில் தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 5:45க்கு நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போவோம். 6 o'clockனா அது முடிகிறதுக்கு 7:30லாம் ஆயிரும். அவங்க வாங்கினது என்னமோ ₹1000 தாங்க. பட் அந்த ஐ ஐ ஸ்டில் லைக் தேங்க் தெம் எவ்ரி சிங்கிள் டே. அந்த கிளாஸஸ்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு 15 டேஸில் ஹெட்டேக் போயிருச்சுது. அண்ட் அங்கே போனதுனால தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப, அதாவது அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெருசாக ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல. கொஞ்ச நாள் வரைக்கும் பண்ணுனோம். அப்புறம் விட்டுட்டோம். ஆனா வந்து எனக்கு இன்னுமே வென் ஐ ஜாயின் திஸ் கிளாஸ் இன் 2018, இன்னைக்கு வந்து 2024, பட் இன்னுமே எனக்கு வந்து என்னோட மைக்ரேன் அட்டாக்ஸ் திரும்ப வரல. அதுக்காக எனக்கு சுத்தமாவே மைக்ரேன் இல்லன்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். இப்பவும் வரும். இன்ஃபேக்ட் இந்த டைம்ல கூட எனக்கு வந்து அந்த மைக்ரேன் இருந்துட்டு தான் இருக்கு. குரோசின் பெயின் ரிலீஃப் போட்டுட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். பட் இந்த அட்டாக் எனக்கு தெரியும். வெறும் 3 டேஸ் வரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 20 டேஸ், 30 டேஸ் எனக்கு வந்து வராது. சம்டைம்ஸ்ல வந்து வென் ஐ டேக் ப்ராப்பர் கேர் லைக் தண்ணி ஒழுங்கா குடிச்சு, டைமுக்கு சாப்பிட்டு, டைமுக்கு தூங்கி, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தேன்னா, எனக்கு அது வரவே செய்யாது. ஸோ இந்த வீடியோல நான் இது சொல்றதுக்காக தான் வந்து இதுவே பண்ணேன். நான் ஜாயின் பண்ண கிளாஸோட பேர் வந்து வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு யோகா கிளாஸ்ல ஸ்கை யோகா சேர்ந்திருந்தேன். சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. அண்ட் ஐ ஃபீல் ஸோ 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 தேங்க்ஃபுல். லைக் அந்த கிளாஸே அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. வேறென் லைக் நம்ம அவங்க கூட ஒரு எனர்ஜிங்க. அந்த எனர்ஜியே வந்து நல்லா இருந்தது. ஐ ரெக்கமெண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கம்ப்ளைன் ஆஃப் மைக்ரேன் லைக் இப்படி ப்ராப்ளம் இருக்கா, அப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். ₹1000 இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி கேன் அஃபோர்ட் கம்பேர்ட் டு த பெயின் ஆஃப் தட் மைக்ரேன். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ்ங்க. நமக்கு பிடி பீரியடில் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ் தான் அவங்க வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க அந்த கிளாஸில். எங்களோட பேட்ச் வந்து க்ளோஸ் டு 15 பீப்புள் இருந்தாங்க.
நான் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் சரி, அவங்க என்ன எக்ஸர்சைஸ் சொல்லி தந்தாங்க அப்படிங்கிற வீடியோ கூட இருக்குது. நான் அது 2யுமே சேர்த்து போஸ்ட் பண்றேன். Hopefully you like it and you do try it at some point and like you feel thankful to me. ஏன்னா கண்டிப்பா மைக்ரேன்னால நிறைய மெடிசின்ஸ் ட்ரை பண்ணவங்க ஒரு ரிலீஃபே கிடைக்காது. இது சம்திங் தட் ஐ ஹாவ் டு டீல் வித் ஃபார் லைஃப் அப்படின்னு நினைக்கிறது. பட் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்து இது சேஞ்ச் பண்ணும். டூ ட்ரை அண்ட் லெட் மீ நோ வந்து அந்த யோகா ரியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா அப்படிங்கிறது. டாட்டா பாய் பாய் until I meet you up in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.